தோழர் நல்லக்கண் அவர்கள் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய இரங்கல் கருத்தை பதிவு பண்ணிக்கோங்க சார். தோழர் நல்லக்கண் அவர்கள் மறைந்து விட்டார் என்கிற செய்தி மனவேதனையை ஏற்படுத்துகிறது. தீமையும் நேர்மையும் வாய்மையும் கொண்ட லட்சியத்திற்காக தன் வாழ்வில் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒரு மகத்தான ஒரு ஆளுமைமிக்க தலைவர் தான் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவர் தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையில் 15 வயதிலிருந்து தொடங்கி இப்போது 101 வயதை தொட்டிருக்கிறார். சற்றேறக்குறைய ஒரு 90 ஆண்டு காலம் கொண்ட கொள்கையில் அப்படியே பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்தவர். இது சாதாரண காரியம் அல்ல, எளிதான காரியம் அல்ல. சிரமம், சிலுவைப்பாடு. காந்திய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் கடந்து கொண்டு அதன் பின்னால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பற்றியப்பட்டு அந்த கொள்கையின்பால் மாறாத தடம் அமைத்து கொண்டவர். தடமாறாதவர், சோர்ந்து போகாதவர், சோரம் போகாதவர் என்கிற கொள்கை சித்தாந்தத்தை அவர் நேசித்த விதம் இதிலிருந்து தெரிகிறது. அப்படிப்பட்ட தூய மனிதர், வாழ்நாள் முழுவதும் பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்த மனிதர் மறைந்து விட்டார். அவருடைய பெருமை, அவருடைய உழைப்பு, இந்த மக்களுக்காக அர்ப்பணித்த விதம் என்றென்றும் நன்றியோடு நினைவு கூறப்படும் என்பதில் ஐயமில்லை. அவருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது வீர வணக்கத்தை செலுத்துகிறது. தமிழ் பொது உடைமை சிகரம் சரிந்து விட்டது எண்ணி வருத்தத்தோடு தனது வீர வணக்கத்தை செலுத்துகிறது.